ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை சிக்கன் குழம்பு இந்த மாதிரி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே உங்களை பாராட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சிக்கன் குழம்புலாம் சாப்பிட்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி காட்டியிருக்கேன். புதுசாக கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாத பசங்களாம், வெளியில் தங்கியிருக்கிறவங்களாம், இந்த மாதிரி நீங்கள் தங்கி வேலை செய்கிறவங்களும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த சிக்கன் குழம்பு இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அற்புதமாக இருக்கும். இப்போ வாங்க அந்த சுவையான சிக்கன் குழம்பு சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம். அதே மாதிரி சிக்கன் சாப்பிட சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 5 பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த 1 கிலோ சிக்கனுக்கு. தேங்காய் ரொம்ப கம்மி, 1/4 மூடி அளவு மட்டும் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 20 பல் நாட்டுப்பல் பூண்டு, 20-25 பல் நாட்டுப்பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு பெரிய துண்டாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம இப்போ இந்த மசாலா வாசனை பொருள்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். பட்டை சின்ன சின்னதாக ஒரு 3 பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. பெருசாக வேண்டாம், சின்னதாக போட்டால் போதும். ஏலக்காய் சின்னதாக ஒரு 3 எடுத்துருக்கிறேன். கிராம்பு ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொரகொரப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாகவே அரைச்சிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு மசாலா அரைக்கும் போது வீடே கமகமான வாசனை அடிக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 1 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றுவீங்களோ அந்தளவு ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 3 பெரிய வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் இந்த குழம்பு, சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதாவது பிரியாணிக்கு மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகக்கூடாது. நல்லா வதக்கிட்டோம்னா போதும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு வதக்குனா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, சீரகம், மிளகுலாம் இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ரொம்ப பச்சை வாசனை போகணும்லாம் அவசியம் இல்லைங்க. லைட்டாக வதக்குனாலே இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 பெரட்டி விட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன், 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா பெரிய பீஸாகவே சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். கடைசியாக இந்த சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை 2 கொத்து, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. அப்போ தான் சிக்கன் பூ மாதிரி வெந்து வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அனல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். மஞ்சத்தூள் ஏற்கனவே சேர்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். 5 நிமிஷம் மட்டும்தான் சிக்கனை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். மசாலா பச்சை வாசனை போகணுன்னே 5 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி கெட்டியாக இருந்தால் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி இந்த சிக்கன் கூட சேர்த்து வதக்கும்போது நல்லா சாஃப்டாகிடும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சாஃப்டாக வதக்கியாச்சு. தேங்காய் 1/4 மூடி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ முக்கால்வாசி சிக்கன் குழம்பு நமக்கு தயாரே ஆயிடுச்சு. இப்போ நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். குழம்பு உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ, தண்ணியாக வேணுன்னா தண்ணி அதிகம் சேர்த்துக்கலாம், திக்காக வேணுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கலாம். இப்போ கொதிக்கிற தண்ணி ஊற்றினோடனே நமக்கு உடனே கொதி வந்துடும். இப்போ உப்புலாம் நீங்கள் அதுக்கப்புறமா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட உப்பே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு அனல் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்போ தான் குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையோட சிக்கன் பூ மாதிரி வெந்திருக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்பு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வாய்க்கும் உங்களை பாராட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் இந்த சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.